பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப். நீங்கள் வந்து 12th அல்லது டிகிரி எது படிச்சிருந்தாலுமே இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ டைப்பிங் வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்க்கு 45 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாப் வந்து யார் ஹையர் பண்ணுறாங்கன்னா காண்டியன்ட். ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஜாபோட நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி அசோசியேட் ரிமோட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா $14 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 வீக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் டைமிங் என்ன அப்படின்னா 7 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ அதுக்கப்புறம் ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மண்டே டு ஃப்ரைடே 7 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் மண்டே டு ஃப்ரைடே 2 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஷிஃப்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக உங்களுக்கு வந்து ஓவர் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து சாட்டர்டேஸ்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெக்குயர்மெண்ட்ஸில் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைப்பிங் வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும். 45 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு டைப் டெஸ்ட் வந்து வைப்பாங்களாம். ஸோ அந்த டைப் டெஸ்ட்டில் வந்து பாசிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 45 வேர்ட்ஸ் பெர் மினிட். ஸோ இதுதான் வந்து அந்த டைப் டெஸ்ட்டுக்கு பாஸ் ஆகிறதுக்கான ஸ்கோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் எதுவும் சொல்லலை. 18 வயசுக்கு மேலே இருந்தால் நீங்கள் இந்த ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிமினல் பேக்ரவுண்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஆப்ஷன்ஸில் வந்து ஹெல்த், டென்டல், விஷுவல், ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இங்கே அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கா. ஸோ இது வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருந்திருக்கணும், 18 வயசுக்கு மேலே இருக்கணும், நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ளை நவுன்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லிங்க்டின் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ரெஸ்யூம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு வந்து நேம் கேட்டிருக்கிறாங்க, உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், ஸோ அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரி, அப்புறம் வந்து ஸ்டேட்டு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அட்ரஸ், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ரின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் சரி, டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, 18 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து டைப்பிங் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஜாப் ரோலோட நேம் வந்து டேட்டா என்ட்ரி அசோசியேட். ஸோ இதுக்கு வந்து ஹையர் பண்ணுறவங்க வந்து கண்டியன்ட். ஸோ இவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க இந்த ஜாப்க்காக. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து $14 வந்து உங்களுக்கு சேலரியாக மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஷிஃப்ட் டைமிங் எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே வந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.